நானே செய்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டிலேயே இந்த மாதிரி நடக்குது வந்து கண்டிப்பா வந்து கண்டனத்திற்குரியது தான். சிஎம் வந்து கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். டிஎம்கேவை சேர்ந்ததோ அதெல்லாம் பார்க்க கூடாது. தப்பு நடந்திருக்கு, ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கணும். உடனடியாக ஆக்ஷன் கொடுக்கணும். அதிரடி ஆக்ஷன் கொடுத்தாங்கன்னா அடங்கிடுவாங்க எல்லாருமே. அடுத்து தப்பு பண்ண யோசனை பண்ணுவாங்க. குழந்தைங்க தப்பு பண்ணுறது, பெரியவங்களை தப்பு பண்ணுறது, கை விடுறது, இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும். அதுங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும். யாரா இருந்தாலும் சரிதான். பாதுகாப்பு கம்மியா தான் இருக்கு. யாரை நம்புறது, யாரை நம்பல, குழந்தைங்களை யாரை நம்பி விட்டுட்டு போறதுன்னு தெரியல. அதாவது என்னத்த சொல்றது, யாரை நம்புறதுன்னே இந்த உலகத்துல தெரியல. அவ்வளவுதான். சேஃப்டி இல்லைன்றத அது வந்து ரொம்ப பெரிய இடம் அண்ணா யூனிவர்சிட்டின்றது. ஸோ அங்கே நமக்கு சேஃப்டி இல்லைன்னும் போது நம்ம எப்படி அதை வந்து இது பண்ண முடியும்? சின்ன இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட சரி ஓகே நினச்சிக்கலாம். அந்த மாதிரி பெரிய இடத்துலயே பிரச்சனை வந்தா எங்க நம்ம போயிட்டு அந்த பெண்களுக்காக நம்ம என்ன பேச முடியும், என்ன பண்ண முடியும்? செக்யூரிட்டி எல்லாம் இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டியில? இன்னும் பாதுகாப்பு பலமா கொடுக்கணும். உள்ள ஒரு செக்யூரிட்டிக்கு பதிலு இன்னும் 2-3 பேர் யாராவது உள்ள செக்யூரிட்டி வச்சிருக்கணும். கண்காணிப்பிலேயே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டி. அதெல்லாம் சும்மா கண்தொடைப்பு. அப்போ சிசிடிவி கேமரா இருந்தாலுமே கூட இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 அங்க வச்சா நல்லாதான் இருக்கும். ராஜ்பவன் பக்கத்துல தான் இருக்கு. ஏன்னா ஒரு காட்டுல போய் இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி மெயின்ல இருக்குது. அப்புறம் பார்த்தாலும் பொம்பளை பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுது அப்படியே நடந்துருச்சு. அதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அவங்கள தூக்கில் போடணும். ஏன்னா விடக்கூடாது. ஆயுள் தண்டனை அந்த தண்டனை விட்டுறாங்க. அப்படி விடக்கூடாது. தூக்கு போடணும். இல்லைன்னா எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து விட்டா நாங்களே சாவடிச்சிடுவோம். சுட்டு தள்ளணும்னா அப்போதான் அர்த்தம் வந்து இன்னொரு வாட்டி ஒரு பொண்ணை வந்து தொடர்றது கூட யோசிப்போம். நினச்சி பார்க்கறது கூட ஐயோ இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆயிடும்னுட்டு இது பண்ணுவோம். அடுத்த ஜென்ஸ் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. சின்ன குழந்தைங்கள 12 வயசு திரும்பிய மாசமாகி விட்டுறாங்க. 10 வயசு திரும்பிய மாசமாகி விட்டுறாங்க. சின்ன குழந்தைங்க 3 வயசு குழந்தைங்கலாம் ஒரு ஆளை கொண்டு போய் அப்படியே ஆயுள் கைதியா வச்சுட்டா அடுத்தவா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா கையை காலை உடச்சிடணும். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா அடுத்த உலகம் அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்ப பெண்களுக்கு தன்னால பாதுகாப்பு கிடைக்கும். இல்ல அவ மேல தப்பு இருக்கு. அவ எதுக்கு பாய் ஃப்ரெண்டா கூட வெளியே போனோம்? இப்போ காலேஜுக்குள்ள இருந்தா அது பிரச்சனை இருந்து பண்ணா அது திமுக மேல சொல்லலாம். இவ மேலே தப்பு இருக்கிறதுனால அது கட்சி மேல சொல்ல முடியாது. தோப்பு பக்கமா வெளியே ஆள் நடமாட்டம் பக்கமான அது வெளியே போனா அது தப்பு. அவ மேல தப்பு. அது இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லல. பாய் ஃப்ரெண்டா கூட போறது வெளியே அது சகஜம். இவ வெளியே போயிருந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு பண்ணது அதெல்லாம் நான் சொல்லல. அது பெரிய தப்பு தான். அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கு இடம் குத்தது பொண்ணு தானே. ஏன்னா பொம்பளை பசங்க என்ன லவ் பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்குதானே? அது பேரண்ட்ஸ் தான் கேட்கணும். இவங்கெல்லாம் கேட்கறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. கேம்பஸ் இன்டர்வியூக்குள்ள நாங்க வந்து ஹாஸ்டல்ல உள்ள பொண்ணு இருக்கு. ஹாஸ்டலுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எங்க போக சொல்றீங்க? எந்த ஒரு மிஸ்டேக் நடந்தாலுமே ஒரு பொண்ணு அதுல இருந்தா அந்த பொண்ணையும் வந்து டார்கெட் பண்ணி பேசுறாங்க. ஏன்னா 2 பக்கமே பார்க்கணும். யாரு மேல தப்பு இருக்கும் அவங்க மேல சொன்ன தப்பு கிடையாது. எந்த ஒரு இஷ்யூ வந்தாலுமே பெண்களே டார்கெட் பண்ணி இவங்க இப்படி போற தப்பு, இவங்க இப்படி பண்றதுதான் தப்பு, இவங்க மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இஷ்யூ வந்தாலுமே பெண்களே டார்கெட் பண்றது எனக்கு கொஞ்சம் டிசப் பண்ணி வேணே பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. அரசியல் வந்து ரொம்ப கெட்டு போச்சு. இந்த அரசியல்வாதி கொடுக்கறதுனால தான் கேப் கொடுக்கறதுனால தான் பொதுமக்கள் வந்து உள்ள இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இந்த மாதிரி பண்ற இடத்துல அந்த ஸ்பாட்ல அவங்கள நின்ன இடத்துல பார்த்தோமா அந்த இடத்துல சுட்டுத்தாங்க. சட்ட ஒழுங்கு சரி பண்ணுதான். உலகத்துல வந்து எல்லா பெண்களுக்கு பாதுகாப்பு கம்மி தான். இதை பத்தியும் அதை பத்தியும் நான் சொல்ல விரும்பல. நான் உலகத்துல பாதுகாப்பு கம்மி தான். எங்க பாதுகாப்பு கொடுத்தா தானே நல்லது. நம்மளுக்கு எங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க? பாதுகாப்பு கிடைக்கல. சரியான பாதுகாப்பு கிடைக்கல. அவரு பண்ணியிருப்பாரு. ஆனா அதுக்கு கீழே இருக்கிறவங்க அதை கரெக்ட் பண்ணல. அதுதானே விஷயம். திட்டம் போட்டு ஏதோ ஒண்ணு ஒரு கற்பழிப்பு ஏதோ ஒன்று பண்றாங்க பாத்தீங்களா? அது வந்து இப்போ செயின், இப்போ வண்டி போயினே இருக்குது, 2 வீலரு, ஒரு அம்மா போயின்னு இருக்கிறாங்க, டக்குன்னு கழுத்துல இருக்கிற செயினா இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்கல. அது நம்ம தைரியம் கொடுக்கணும். உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் தைரியம் கொடுத்து நீங்க தான் கொஞ்சம் அதை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். புரியுதுங்களா? அங்கேயே போய் தட்டி கூட கேட்கணும்னு சொல்றேன். உங்களை மாதிரி ஆளுங்க போலீஸ் வந்து லூசுலாம் விடல. போலீஸ் எல்லாம் வேலை செஞ்சுதான் இருக்கிறாங்க. எந்த போலீஸ் எந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டு போங்கன்னு பாதுகாப்புலாம் கொடுக்கல. எந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க? யாரும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. போலீஸ் ஃபுல்லா நடவடிக்கை நைட்டும் பகல் நிக்கிறாங்க. அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா வந்து செய்யறது அவங்க மேல இடத்துல. இப்ப அடிக்க கூடாதுன்றாங்க. அடிச்சாங்கன்னா போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க போலீஸ்? இது ரொம்ப தப்பு தான். இது எப்படி லீக் ஆக முடியும்? லீக் பண்ணவே முடியாது. இது வந்து லீக் ஆச்சு அப்படின்னு சொல்றதே இது ஃபேக். இது நம்புற மாதிரியே இல்ல. கண்டிப்பா இருக்கும். அவர் தான் டிஎம்கேல இருக்காருன்னு சொல்றாருங்களா? கண்டிப்பா இருக்கும். எஃப்ஐஆர் அவங்க லீக் பண்ணாம அது வந்து இது பண்ணியிருந்திருக்கலாம். அதை லீக் பண்ணி அவங்க பண்றது வந்து ஒருவேளை வந்து அந்த பெண்களுக்கு ஆப்போசிட்டா அவங்களே வந்து அவங்க சேவ் பண்ற மாதிரி இருக்கு. லீக் பண்ணிருக்குன்னா பணம் போல இருக்குது. எது வேணாலும் பண்ணலான்ட்டு அந்த மாதிரி இருக்கு. இதே துபாயில எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கண்ணை எடுத்து பார்த்தா அந்த ஸ்பாட்ல கல் அடிச்சு சாவடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி பொதுமக்கள் பண்ணாதான் இது
நடவடிக்கை. அதுதான் போலீஸே சரியில்லை தான் நான் சொல்லுவேன். போலீஸ்காரங்களும் நம்மளுக்கு வந்து பவரா இருக்கணும். அவங்க வந்து தட்டி கழிக்கிறாங்க. இந்த வேலையை கரெக்டா செய்யாம அவங்க எஸ்கேப் ஆகுறதுல தான் அவங்க நோக்கத்தோட இருக்கிறாங்க. முன்னோக்கி நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிங்கா வர மாட்டுறாங்க. வந்தா நல்லா இருக்கும். போலீஸ்காரங்க எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி இருந்த மாதிரி இப்ப யாரும் இல்லை. அரசியல் வந்து சரியில்லை. நம்ம அரசியல் வந்து கரெக்டா இருந்ததுன்னா எதுவுமே நடக்காது. போலீஸ் மேல தப்பு சொல்ல முடியாது. போலீஸ் அங்க என்ன சொல்றாங்க அதான் போலீஸ் செய்ய முடியும். அரசியல் அழுத்தம் இவ்வளவு யாரு முதலமைச்சர் பண்ற வேலை, அவ்வளவுதான். ஆட்சி மாறணும், இல்லைன்னா எதனா ஒண்ணு ஆகணும். ஆனா வந்து இந்த அரசியல் இன்னொரு வாட்டி வரக்கூடாது. நிறைய வருஷமா அதே வந்துட்டே தான் இருக்கு லைனா. ஆனா எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே பெண்களையே தான் பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு சேஃப்டியும் கிடையாது, ஃப்ரீடமும் கிடையாது. எங்கேயாச்சும் போகணும்னா கூட இப்ப நம்ம நினைக்கலாம் ஒரு பெரிய இடம் இருக்கு, அங்க போனா நம்ம சேஃப்டியா இருக்கலாம்னா அங்கேயும் தான் பிரச்சனை வருது. ஸோ எங்கேயுமே நமக்கு சேஃப்டியே கிடையாது பெண்களுக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே பெண்களையே டார்கெட் பண்ணி பேசாம ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட மிஸ்டேக்கை நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள ஒரு 10 பேரை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கணும். வச்சு நல்லா பொழந்தடிக்கணும் அவனை. அந்த மாதிரி தைரியமா எல்லாருமே முன்னோக்கி எடுத்து வச்சாங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காது. பரவாயில்ல தான், எல்லாம் தைரியமா தான் போறாங்க. பயப்படுற பசங்க கிட்ட மட்டும் தான் அட்டாக் ஆகுது. நான் தைரியமா இருக்கவங்க கிட்ட எல்லாம் ஒன்றும் ஆகாது. தைரியம் தான் முக்கியம். நிறைய பேர் சொல்றாங்க தூக்கு தண்டனை சொல்றாங்க. எல்லாரும் முன்னாடியுமே நம்ம தண்டனை கொடுக்கும்போது எல்லாரும் பயப்படுவாங்க, பண்ண மாட்டாங்க. நம்ம சொன்னாலுமே நடக்கிறது கிடையாது. எத்தனையோ வருஷமா நம்ம போராடுறோம், தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றோம், கொடுக்க மாட்டாங்க. இல்ல எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுற மாதிரி ஒரு பெரிய தண்டனையா கொடுங்க. ஏன்னா வந்து நிறைய கண்ட்ரில வந்து ரோட்லயே கூட வச்சு நமக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது அந்த பயத்துல யாரும் பண்ண மாட்டாங்க தப்பு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கிடையாது. தப்பு பண்ணீங்களோ இன்னும் சேஃப் பண்றாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. ஒரு மாசத்துக்கு திரும்பி அவங்க வெளியே வந்துடுறாங்க. ஸோ அவங்க மட்டும் தப்பு பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா வந்து அவங்க நினைப்பாங்க நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம விட்டுறாங்க, நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்றது இல்லை, இன்னும் தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நிக்க வச்சு சுடணும். ஒரே தண்டனை அதான் எல்லாருக்குமே பயம் வரும். நிக்க வச்சு அந்த டைமே மரண தண்டனை கொடுத்தாதான் எல்லாருமே பயப்படுவாங்க. அப்புறம் பெண் உரிமையை பத்தி பேசுறோம், பெண்களுக்கு இது பண்றோம் அது பண்றேன்றீங்க. ஒரு நிம்மதியா படிக்க முடியல. அப்புறம் அவங்க வீட்டுல வந்து ஒரு அண்ணன் தம்பியா அவர் யோசிக்கிறாருல்ல, அது கரெக்ட் தானே? அது மாதிரி தான் மற்றவங்களும் யோசிக்கணும். ஆனா இதுக்கு வந்து உடனே தண்டனை கொடுக்கணும். இது இழுத்துக்கிட்டே எல்லாம் இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்கும் போது தான் அடுத்தவங்க இதை பண்றதுக்கு யோசிக்கணும். எல்லாருமே அவங்க வேலையை தான் பாக்குறாங்களே கண்டி நம்மளுக்கு யாரும் வந்து உதவி செய்யற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு. யாரை நம்ம எதனா போய் சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்களே. கேட்டா தானே நம்ம போய் சொல்றதுக்கு கூட தட்டி அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. காதுலயே வாங்க மாட்டுறாங்க. முதல்ல நம்ம கெட்டு போனா அவங்களுக்கு என்ன வந்தது? அவ்வளவுதான். பண்ணதான் கூடாது தப்பு. ஆனா இதுக்கும் அரசியல்ல சம்மந்தம் கிடையாது. ஆனா அது இன்னும் உண்மைதான். ஆனா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அது கட்சிக்கு சம்மந்தம். இது மாதிரி நிறைய வர ஊழல், இது மாதிரி நிறைய இதுவார்த்து இந்த ஆட்சியில தான். அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் கிடையாது. இதுலதான் ரொம்பவே அராஜகம். பாதுகாப்பு யாருமே இல்லம்மா. நடக்கிறதுக்கே பயமாகுது. 7 மணி ஆச்சுன்னா வெளியே வர முடியலம்மா. சட்டம் எல்லாம் அதெல்லாம் சரி பண்ண மாட்டாங்கம்மா. நம்ம இதை பாதுகாப்பா இருந்தா தான் நம்மளுக்கு நல்லது. பாதுகாப்பு யார் கொடுக்குறாங்க? பண்ணி இதை கொஞ்சம் பெரிய லெவலில் எடுத்துட்டு போகலாம், போராடலாம். வருஷம் ரொம்ப வருஷம். நான் நானே நிறைய இடத்துல நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் நம்ம வெளியே போகும்போது எவ்வளோ நான் ஃபேஸ் பண்ணுறேன். அப்போ நிறைய பெண்கள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு நாளே வெளியே போகும்போது. கண்டிப்பாக சேஃப்டி நம்ம சென்னையில் பொறுத்த கண்டிப்பாக வருஷம் தான். அது நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். சேஃப்டி நம்ம எங்கேயுமே சொல்லவே முடியாது. உடனடியா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா அடுத்த வாட்டி தப்புகள் பெருகாது. தப்பு பெருகாது. ஏன்னா வந்துட்டு தப்புன்றது வந்து அவனுக்கு வந்து இழந்துட்டு போதையில தான் பண்றானுங்க. அடுத்த வாட்டி இந்த தப்பு நடக்கூடாதுன்னா அவனுங்களுக்கு இதுதான் தண்டனை. ஆமா, இப்ப போதைப் பொருள்ல கூட இந்த ஜாஃபரா அவர் பேரும் டிஎம்கேல தான் அடிப்பட்டது. அது ஏன்னு தெரியல. அது ஸ்டாலின் அவர் கவனத்துக்கு தான், அவர் தான் சிஎம் தான், அவர் கவனத்துக்கு அதை கொண்டு போகணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் மாட்டும் போதுமே டிஎம்கே தான் வருது. அப்ப டிஎம்கே பின்னணியில இருந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாமான்னு என்ன தெரியல. இருக்குதுன்னா ஹையஸ்டா தண்டனை கொடுக்க வேண்டியதா? அடுத்தவன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். துபாயில எல்லாம் எப்படி கொடுப்பாங்க? முஸ்லீம் நாட்டுல அந்த மாதிரி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்வால்வ் பண்றான் பாருங்க, அவனை சுடணும். அவனை சுட்டு அடுத்தது இன்னும் அந்த ஸ்பாட்ல போகும். கண்டிப்பா பண்ணுவாங்க. இதே மாதிரி ஏறிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா. இது டெல்லியில கூட இதே மாதிரி தான் நடந்தது. அதே மாதிரி இப்போ சென்னையில் நடக்கணும். இந்துல இருந்து, முஸ்லீம்ல இருந்து, கிறிஸ்டின்ல இருந்து, சிவநாடியாருங்க எல்லாம் மொத்தம் ஒன்று கூட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கதி அரோகதி. சட்ட ஒழுங்கு வந்து இவங்க ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சில பெண்ணுங்களை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களை வந்து வாத்தியாருங்க இதை பண்ணிடுறாங்க. அதை வந்து அவங்க கண்டிக்க மாட்டேன்றாங்க. கூட்டின்னு போயிட்டு அவங்கள ஆயுள் கைதியாக போட்டணும். சட்ட ஒழுங்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அதிகப்படியாக கொடுத்தா
அவங்களுக்கு எந்த ஜாமீன் கிடையாது, எதுவும் கிடையாது. எந்த பணமும் கொடுத்து அவங்க வெளியே வர முடியாது அப்படின்ற நிலைமையை உருவாக்கிட்டா அவங்க தன்னால அடங்கிடுவாங்க. கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். இதை இழுத்துக்கிட்டே போயிட்டு நாலு பேர் அவன் வெளியே வந்துடக்கூடாது. மக்கள் வேற ஒரு இதுல மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உடனே சூடோட சூட அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அடுத்தவங்க செய்யறதுக்கு யோசிக்கணும்.